சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். தொல்லை இரும்பிறவி சூழும் தனை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் திருவாதவூர் திருவாதவூர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். இதில் பார்த்தீங்கன்னா வாதவூர் திருவாதவூர் அந்த ஸ்தலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு திருவாசகத்தை அருளிய மாணிக்க வாசகர் ஐயா பிறந்த ஊர் தான் இந்த திருவாதவூர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்குது. மதுரை மாவட்டத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் இந்த திருவாதவூர் வரும். இருக்கிற சாமி பேர் திருமறைநாதர், அம்மன் பேர் திருமறை நாயகி ஆரணவல்லின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலினுடைய ஸ்தல மரம் பார்த்திங்கன்னா மகிழ மரம். தீர்த்தம் முக்கியமான தீர்த்தம் பைரவ தீர்த்தம் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லியிருக்கேன். மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர். மேலூர்லேருந்து இந்த திருச்சி பக்கம் வரவங்க மேலூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாம். பஸ்ஸுங்க நிறைய இருக்குது. கோயில் ஸ்டாப்பிங்லேயே பஸ்ஸு, வாசல்லே உனக்கு பஸ் நிறுத்துவாங்க. அதனால் ஈஸியாக நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம். கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து மதியம் 12 வரைக்கும் திறந்துருப்பாங்க. ஈவினிங் 4 to 8 வரைக்கும் அந்த கோயில் திறந்துருக்காங்க. இந்த ஊரினுடைய வேறு பேர் பார்த்திங்கன்னா வேதபுரம், வாதபுரம், வாதவூர், சமீரணபுரம், பாண்டியப்பட்டணம், வைரவபுரம், சம்யாககானம், பிரம்மபுரம் என பல பேர் இங்கே இருக்குது. இங்கே சாமி பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக இருப்பார். அவர் தலையில் பார்த்திங்கன்னா இந்த பசுவின் குளம்படிகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. திருவாசகத்துக்கு உருகாதவர் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற சிறப்பு பெற்ற அந்த திருவாசகத்தை நமக்கு கொடுத்த சமயக்குறவர்கள் 4 இல்லை, மாணிக்க வாசகர் அவதரித்த ஸ்தலம்தான் இந்த ஊர். சிவபெருமானே குருவாக மாணிக்க வாசகரிடம் உபதேசம் கட்டு அடியாரானார். இந்த கடையேழு வள்ளல்கள் ஒருவரான பாரியின் உற்ற தோழரும் மதுரை சங்கம் அமைத்த புலவர்களில் பொய்யடிமை இல்லாத புலவர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாராட்டப்பெற்ற கபிலரும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்கார். இந்த கோயில் முக்கியமான சிறப்பு என்னென்னா, நம்ம சனி பகவானுக்கே அவருடைய வாத நோயை போற்ற முக்கியமான ஸ்தலம். அதனால் இங்கே மூட்டு வலி, இந்த வாத நோய் இருக்கிறவங்களாம் இங்கே எண்ணெய் அபிஷேகம் செஞ்சு அதை நம்ம உடம்புல பூசிட்டோம்னா வாத நோய் போகும்னு சொல்கிறாங்க. திருமாலுக்கு வேதம் நானே என்று உபதேசித்த ஸ்தலமும் இது. வாயுதேவன் தனது புத்திரனான அனுமனை பெறுவதற்கு காரணமான அமைந்த ஸ்தலமும் இந்த கோயில் தான். பைரவர் தன்னுடைய வாகனத்தை இழந்தப்போ அந்த வாகனத்தை திரும்ப பெறறது காரணமானது இந்த கோயில் தான். பிரம்மனின் வேள்வியில் தோன்றிய அம்மன் தான் இங்கே இருக்காங்க. கௌதம முனிவரும் இந்த கோயிலில் வழிபட்டு இருக்கார். பிருங்க முனிவர் சாபத்தால் அக்னி தனது முந்தைய நிலையை திரும்ப பெற்ற ஸ்தலமும் இது. இது மாதிரி நிறைய ஸ்தல பெருமைகள் இந்த கோயிலுக்கு இருக்குங்க. இவ்வளோ பெருமை பெற்ற இந்த கோயிலுக்கு உழவரப்பணி செய்கிறதுக்காக நாங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து அப்பர் சன்மார்க்க உழவரப்பணி அறக்கட்டளை சார்பாக நம்ம கார்த்திகையா ராஜசேகர ஐயா தலைமையில் மதுரைக்கு வந்தோம். இங்கே அரேஞ்ச் செஞ்சது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சொக்கலிங்க ஐயா தூத்துக்குடியிலேருந்து. அவர் ரொம்ப சிறப்பாக அரேஞ்ச் செஞ்சுருந்தார். 3 வேளையும் நல்ல உணவு கொடுத்து நல்லா சூப்பராக நிறைய கோயில் அவர் ஆர்கனைஸ் பண்ணி நல்லா செய்கிறாருங்க. அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் இருக்க நம்ம விவேகானந்தன் ஐயா அந்த டீமும் வந்திருந்தாங்க. மற்ற மாவட்டத்திலேருந்து நிறைய அடியார்கள் வந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க உழவரப்பணியை. நாங்களும் அதில் கலந்துட்டு செஞ்சோம். பட் அந்த சொக்கலிங்கம் ஐயாவை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். அந்தளவுக்கு அவர் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. விவேகானந்தர் ஐயாவும் சூப்பராக பண்ணுறாரு. அனைத்து உழவரப்பணி சேர்ந்த அனைத்து அடியார்களுக்கும் விவேகானந்தர் ஐயாவுக்கும் நம்ம சொக்கலிங்கம் ஐயாவுக்கும் நன்றிகள். இப்போ இந்த கோயிலினுடைய வரலாறை பற்றி பார்ப்போம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தீர்த்தங்கள் சிவ தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பைரவ தீர்த்தம், கபில தீர்த்தம், வாயு தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என 7 புண்ணிய தீர்த்தங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இவற்றில் நீராடினால் அல்லது தீர்த்தத்தை சிரசில் தெளித்து கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்தல வரலாறில் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே சண்டை போர் நடந்துகிட்ருக்கும்போது அசுரர்கள்லாம் பார்த்திங்கன்னா
பிருகுமுனிவர்கிட்ட போயிட்டு அடைக்கலம் ஆயிடுறாங்க. திருமால் வந்து பிருகுமுனிவர் கிட்ட போயிட்டு அந்த அசுரர்கள்லாம் வந்து திரும்ப கொடுங்க, நான் அவங்கள அழிக்கணும்னு சொல்லிட்டு பிருகுமுனிவர் மனைவிக்கிட்ட போயிட்டு இவர் கேட்குறாரு. பட் பிருங்குமுனி மனைவி வந்து அதை அனுப்புறதுக்கு அடைக்கலம் கொடுத்தவரை வந்து நாங்கள் திரும்ப அனுப்ப முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் கோபம் கொண்ட பெருமாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அவருடைய சக்கராயுதத்தால் வந்து பிருங்குமுனிவர் ஒய்ஃபோட தலையை கட் பண்ணிடுறாருங்க. இதனால் வந்து பிருங்குமுனிவர் வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு பெருமாளுக்கு சாபம் கொடுக்குறார். நீயும் பூலோகத்தில் பல பிறவிகள் எடுத்து உன் மனைவியை இழந்து வாடுவாய் என சாபமிட்டார். மேலும் தனது மனைவி லட்சுமியை பிறப்பின் போது பிரிந்து செல்ல வேண்டும் எனும் சாபம் கொடுத்துட்றாரு. அந்த சாப விமோசனம் பெறத்துக்காக பெருமாள் வந்து பூலோகத்தில் பிறகும்போது நம்ம மதுரைக்கு வராரு. மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசனம் செஞ்சுட்டு ஒரு பக்கமாக போயிட்டுருக்காரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் வந்து பூத்து குலுங்கிட்டு இருக்கிறது. அந்த இடத்துக்கு போகிறாரு. சரி, அங்கே ஒரு உட்காந்து பூஜை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு சிவலிங்கத்தை தேடுறாரு. அப்போ அங்கே ஒரு பசு வந்து ஒரு குளத்தாண்ட தாமரைப்பூ இருக்குது. அந்த இடத்துல வந்து அது தானாக பால் சுரக்குது. உடனே இவர் போயிட்டு அந்த இடத்துல போய் பார்க்குறாரு. அந்த பால் சுரந்த இடத்துல பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்குது. சுயம்பு மேனியாக வந்து சிவனுடைய லிங்கம் இருக்குது. அது தலைமையில் அந்த அந்த பசுவனுடைய குளம்படிகள் இப்போயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஈசனை அவர் எடுத்து வழிபட்ட பிறகு தான் வந்து அந்த சாப விமோசனம் அவருக்கு கிடச்சிது. இந்த சாப விமோசனம் பெற்ற பிறகு தான் சிவனே வேதம் என்பதை திருமால் உணர்ந்தார். அதனால் வந்து இந்த சாமியை வந்து வேதநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த வேத பயிற்சி செய்கிறவங்க, வேதத்தில் திறமைசாலியாக விளங்கணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த கோயிலில் வழிபட்டோம்னா நல்ல வேத ஞானம் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதி. இங்கே இருக்கிற அம்மன் பெயர் வந்து வேதநாயகி. அந்த அம்மனுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, ஆரணவல்லின்னு சொல்கிறாங்க. இந்த பெயர் வர காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிரம்மதேவர் வந்து படைக்கும் தொழிலை சிறப்பாக செய்கிறதுக்காக இந்த திருவாரூர் கோயிலில் வந்து ஆரணக்கேதகம் என்னும் ஒரு யாகத்தை செய்கிறாரு. அந்த யாகத்தில் வந்து அம்மன் மனம் மகிழ்ந்து யாக குண்டத்திலேருந்து எழுந்து வந்து காட்சி தராங்க பிரம்மதேவருக்கு. பிரம்மதேவர் அம்பிகைக்கு வந்து ஆரணவல்லி என்ன பெயர் சூட்டி, தாயே நீ இதுக்கப்புறம் இந்த கோயில் இங்கே வந்து எழுந்தருளி வரும் அடியார்கள்லாம் வந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக்கிறாரு. அதன்படி இங்கே இருக்கிற அம்மனை வந்து நம்ம வழிபட்டால் வேண்டியது நிறைவேறும்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே வந்து சிவனுக்கு வந்து இடப்புறமாக தான் அம்பிகை இருப்பாங்க. ஆனால் மதுரையில் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் வந்து சுந்தரேஸ்வரருக்கு வலது பக்கத்தில் இருப்பாங்க. அதே தோற்றத்தில் தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா திருவாரூரில் திருமறைநாதருக்கு வலது பக்கத்தில் தான் வந்து வேதநாயகி ஆரணவல்லி அம்மன் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. சக்தியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வேணுனது வந்து சீக்கிரம் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பைரவர் பாதம் முதல் இடுப்பு வரை பார்த்திங்கன்னா பிரம்மாவின் வடிவம், இடுப்பு முதல் கழுத்து வரை மகாவிஷ்ணுவனுடைய வடிவம், கழுத்து முதல் தலை வரை பார்த்திங்கன்னா ருத்ர வடிவம். இந்த மாதிரி திருமூர்த்தி வடிவானவர் தான் வந்து பைரவர். ஒரு சமயம் பைரவர் வந்து கைலாயத்துக்கு போகிறாரு தன் நாய் வாகனத்துடன். அங்கே அம்மையும் அப்பனும் தரிசனம் செய்கிறதுக்காக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய நாய் வாகனத்தை வெளியிலே விட்டுட்டு உள்ளே போயிடுறாரு. அம்மனையும் அப்பனும் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்திங்கன்னா வாகனத்தை இல்லாமல் போயிடுது, காணாமல் போயிடுது. அந்த வாகனம் நாய் வாகனம்னு பார்த்திங்கன்னா வேதமயமானது. இது காணாமல் பண்ணோடனே பயந்துட்டு நேராக உள்ளே போயிட்டு அப்பங்கிட்ட முறையிடுற மாதிரி வாகனத்தை காணவில்லைன்னு சொல்லிட்டு. உடனே அப்பன் சொல்கிறாரு, பைரவா நீயே சிறந்தவன் என்ற செருக்கு உனக்கு வந்துடுச்சு. அந்த வாகனம் வந்து சாதாரண வாகனம் இல்லை, அது வேதமயமானது. ஆணவம் பிடித்த இடத்தில் அருள்மயமான வேதத்தின் நுண்பொருள் விளங்காது மறைந்துவிடும் என்று சொல்கிறாரு. உடனே இவர் வந்து நான் இழந்தது திரும்ப எனக்கு கிடைக்கணும், அதுக்கு அருள் புரியுங்கன்ற மாதிரி முறையிடுறாரு. உடனே அப்பன்னு சொல்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் இருக்கிற திருவாரூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூஜை செய்யுங்க, உங்களுக்கு இழந்தது திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம பைரவர் வந்து கைலாயத்துலேருந்து இறங்கி திருவாரூருக்கு வராரு.
அங்கே வந்து பைரவ தீர்த்தத்தை உருவாக்கி ஒரு தீர்த்த குளத்தை உருவாக்குறாரு. அந்த தீர்த்தத்தினுடைய பெயர் தான் வந்து இப்போ பைரவ குளம்னு சொல்கிறாங்க. அந்த தீர்த்தத்தில் நீராடி திருமறைநாதரை வந்து நல்லா பூஜை செஞ்சு நல்லா கடும் தவம் செய்கிறாரு. இதனால் வந்து மனமகிழ்ந்த சிவனார் வந்து மூலலிங்கத்திலிருந்து வேதமயமான 4 நாய்களுடன் வெளிப்பட்டு பைரவருக்கு இழந்ததை திருப்ப கொடுக்குறாரு. பைரவா, இவற்றை பெற்றுக்கொள், அமைதியாக செயல்படு. உன் பெயர் கொண்ட தீர்த்தத்தில் நீராடி எம்மை வழிபடுவர்கள் சகல விதமான சித்திகளும் அடையவர்கள் என்று கூறி மறைந்து விடுகிறார். இதனால் நமது வண்டி எதனா தொலைஞ்சிச்சு, வாகனம் தொலைஞ்சிச்சின்னா இந்த கோயிலில் வந்து 8 அஷ்டமி தினத்தில் பைரவரை வந்து நம்ம வழிபட்டு அந்த தீர்த்தத்தில் நீராடி இல்லை தண்ணி தெளிச்சிட்டு 8 அஷ்டமி தினத்தில் இங்கே வழிபட்டோம்னா நம்ம தொலைஞ்ச வாகனம் திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பைரவருக்கு வந்து நெய் தீபம் 2 ஏற்றிட்டு தொடர்ந்து 8 அஷ்டமி தினத்தில் நீங்கள் வழிபட்டு வரணும். அடுத்த வரலாறு பார்த்திங்கன்னா, நம்ம சனி பகவான் ஒரு காலத்தில் ஆனி மாண்டவியர் என ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் செஞ்சிருக்கும் போது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காரு. அந்த கஷ்டத்துலேருந்து அவர் மீண்டு வெளியே வந்த பிறகு சனி பகவானை பார்த்து ஒரு சாபம் விட்டுறாரு. முயன்று என்னை பாதித்த நீ முடவனாக போ என சாபம் கொடுத்துட்றாரு. உடனே அவர் சாபம் பழித்து நம்ம சனி பகவான் வந்து முடவனாகிடுறாரு. சனி பகவான் முடவனானோடனே அவருடைய தந்தை சூரிய பகவான் ரொம்ப மனம் வருந்தி, நம்ம மகன் இது மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட வந்து வேண்டி கேட்டுக்கிறாரு, இந்த சாபத்தை எப்படியாச்சும் தீர்த்துருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ முனிவர் சொல்கிறாரு, நீங்கள் திருவாரூர் சென்று உன் மகனுடன் வேதநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் துயர் தீரும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதன்படி கேட்ட சூரிய பகவான் சனி பகவானை கூப்பிட்டுட்டு திருவாரூர் போகிறாரு. அங்கே வேதநாதரையும் ஆரணவல்லி அம்மையாரும் 2 பேரும் வழிபடுறாங்க. அம்பிகையுடன் காட்சி தந்த சிவபெருமான் வந்து, சனி பகவானே உன்னுடைய பாதம் சரியாகும் என்று சாப விமோசனம் கொடுத்துட்றாரு. ஆனால் உன்னுடைய பேரில் மட்டும் அந்த ஊனன்றது எப்பவுமே இருக்கும், அந்த வரலாற்று ஞாபகத்துக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஊரில் வந்து வழிபடும் அடியார்களுக்கு சனி தோஷத்தால் எந்த கஷ்டத்தையும் தரக்கூடாதுன்ற மாதிரி சனி பகவானை சிவபெருமான் கேட்டுக்கொள்கிறார். அதனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அவருக்கு தனி சன்னதி இருக்குது. அவர் ஒரு காலை மடக்கின்னு அவருடைய வாகனத்தில் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி காட்சி தரார் நமக்கு. எனவே இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த முடக்குவாதம், கை கால் வலி, பக்கவாதம் இது மாதிரி வலி இருக்கிறவங்களாம் இந்த திருவாரூர் கோயிலில் செக்கெண்ணெய், நல்ல எண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் 2 லிட்டர் வாங்கிட்டு கூடவே பச்சை கற்பூரம் தருவாங்க. கோயிலுக்கு வெளியிலே விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து பூஜை ஒரு 11:30 மணிக்கு காலையில் பூஜை நடக்குது. 100 ரூபா டிக்கெட் அதுக்கு வாங்கிட்டு உள்ளே போயிட்டு ஐயர்கிட்ட கொடுத்தோம்னா சாமி மேலே நம்ம கொடுத்த எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நமக்கு பிடிச்சி தருவாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சோப்பு போடக்கூடாது, சீக்காவில் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா தொடர்ந்து 48 நாள் இல்லை நம்ம வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எப்படி வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுற அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இது மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம்னா சீக்கிரம் அந்த வலியெல்லாம் போய்டுன்றது ஐதீகம். நிறைய பேர் இப்போயும் வந்து அது பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆஞ்சநேயர் பிறந்த வரலாறு இந்த கோயில் தாங்க. நம்ம வாயு பகவான் வந்து பிள்ளை பேர் வேணுன்றதுக்காக பிரம்மதேவரை போயிட்டு கேட்குறாரு. இப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு, இங்கே திருவாரூர் போங்க, அங்கே இருக்கிற இடத்துல வந்து நம்ம அம்மையும் அப்பனையும் வழிபடுங்க, உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவர் வந்து வாயு பகவான் இந்த ஊருக்கு வராரு, திருவாரூருக்கு. அங்கே வந்து அது காடு மாதிரி இருந்துருக்குது. அந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி இந்த கோயிலை வந்து நல்லபடியாக பூஜைலாம் பண்ணிட்டு வராரு. அந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ஊர் பேரில் வாயுபுரம்னு வைக்கிறாரு. வாதவூர் அப்படிலாம் வாயுபுரம்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை நல்லா பெருசாக்கி சாமியை டெய்லியும் கும்பிட்டு வராரு. அவர் வழிபாட்டுக்கு இறங்கின அம்மனும் அப்பனும் வந்து வாயு பகவானை வேண்டியதை கேளுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு வாயு பகவான் கேட்குறாரு, எனக்கு உத்தம குணமும் மாபெரும் வீரமும் நிறைந்த மகன் என்று வேண்டும் என்ற மாதிரி கேட்குறாரு. உடனே வாயு பகவானுக்கு வந்து நம்ம சிவபெருமான் கதை சொல்கிறாரு. வாயு பகவானே, முன்பு ஒரு சமயம் ராவணன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து மேலே பறந்துட்டு போகும்போது கைலை மலையை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிறாரு. அந்த இடத்த வந்து யாருமே கிராஸ் பண்ண முடியாது. உடனே தடைப்பட்டு அங்கே நிற்கிறாரு. அப்போ நந்தி பகவான் வராரு. நந்தி பகவான் வந்து இந்த மலை மேலே யாரும் இது மாதிரி போகக்கூடாது, அதனால் திரும்பி போயிடுங்கன்ற மாதிரி புத்திமதி சொல்கிறாரு ராவணனுக்கு.
இதை கேட்ட கோவம் அடைஞ்ச ராவணன் என்ன சொல்கிறான், அற்ப குரங்கே நீ ஒதுங்கி நில்லுன்ற மாதிரி இழிவாக ராவணன் சொல்லிடுறார். உடனே நந்தி பகவான், ராவணா, குரங்கென்று என்னை இழிவாக பேசிய உன் வம்சம் குரங்கு இனத்தால் அழிக்கப்படட்டும் என சாபம் கொடுத்துட்றாரு. அந்த சாபம் நிறைவேறும் காலம் இப்பொழுது வந்துவிட்டது. இரக்கமற்ற ராவணன் அரக்க அறிவால் நல்லோர் அனைவரையும் படாதபாடு படுத்துகிறான். நேர்மை பொருந்திய நந்தியின் சாபம் பலிக்கும் காலம் வந்துவிட்டது. மாபெரும் அம்சமான ஒரு மைந்தன் உன் மூலம் அஞ்சனா தேவியிடம் உதிப்பான். பிறக்கும் அம்மைந்தன் பேரும் புகழும் பெறுவான். அவனால் ராவண குலம் பெரும் அழிவை சந்திக்கும் என அருள் புரிகிறாரு. அதன்படி ஆஞ்சநேயர் வாயு பகவான் பிறந்து ராவணனை அழிகிற கதை உங்களுக்கு தெரியும். எனவே இந்த கோயிலில் குழந்தை இல்லாதவங்க வேண்டிட்டோம்னா நல்ல உத்தமமான பிள்ளைப்பேறு கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பிருங்கு முனிவரால் சாபம் பெற்ற அக்னி பகவானுக்கும் இந்த கோயிலில் தான் சாப விமோசனம் கிடச்சிது. அடுத்தது இந்த கோயிலில் மகாவிஷ்ணுவின் காவல் தெய்வமாக ஸ்தாபிக்கப்பட்ட புருஷ மிருகம்னு ஒரு மிருகம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு 500 மீட்டரில் ஒரு தீர்த்தத்தில் அந்த புருஷ மிருகத்தை வச்சுருக்காங்க. மழை பெய்யலைன்னா அந்த ஊரில் அந்த சாமியை கும்பிட்டு வேண்டிட்டோம்னா மழை பெய்யுன்றது ஐதீகம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த கோயிலில் மாணிக்கவாசகர் வரலாறு தான் மெயின். ஏன்னா மாணிக்கவாசகர் அவதரித்த திருத்தலம். அந்த கோயிலுக்கு எதிரிலே பார்த்திங்கன்னா அவர் அவதரித்த இடம் இருக்குது, மணி மண்டபம்லாம் இருக்குது. அதையும் நம்ம போய்ட்டு தரிசனம் செய்யலாம். மாணிக்கவாசகர் பார்த்திங்கன்னா சிறு வயது முதலே நல்லா கற்றுத்தெரிந்து வேதங்கள்லாம் நல்லா படித்து நல்ல அறிவாளியாக இருக்கார். அதனால் அவருக்கு அரிமர்தன பாண்டியன் அங்கே இருந்த ராஜா அவர் அமைச்சர் பொறுப்பு தராரு. இவர் ஈசன் மேலே நிறைய பக்தி கொண்டதுனால டெய்லியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவார், வழிபடுவார், அவருடைய வேலையை பார்ப்பார். ஒரு டைம் நம்ம பாண்டிய மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இதில் குதிரைப்படை ரொம்ப கம்மியாக இருக்குது, குதிரை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு 12,000 பொற்காசுகள் கொடுத்து அனுப்புகிறாரு. இவரும் குதிரை வாங்கிறதுக்காக கிளம்புறார். அந்த அறந்தாங்கி பக்கத்தில் ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே தான் குதிரை சேல் பண்ணுவாங்க, அரேபியன் குதிரைலாம். அது வாங்கிறதுக்காக இவர் போகிறார். போகிற வழியில் ஒரு இடத்துல நமச்சிவாய மந்திரம் 5 எழுத்து மந்திரம் கேட்குது. அதை கேட்டுட்டு இவர் உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சிவனே உட்காந்துட்டு உபதேசம் பண்ணிகிட்ருக்கார் எல்லாருக்கும், அடியார்களுக்கெலாம். அதை பார்த்தோன்னே இவருக்கு கண்ணில் தண்ணி சாமிக்கிட்டே உக்காந்துறாரு. அப்படியே அவரும் உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கார். இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அலை வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவர் பாட ஆரம்பிக்கிறாரு. இவர் பாடிய அந்த வரிகள்லாம் பார்த்திங்கன்னா சாமிக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, அந்த வரிகள்லாம் ஒவ்வொன்றும் மாணிக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் பேர் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வாத ஊரார், திருவாத ஊரார். இவர் மாணிக்க வாசகர்னு பேர் வைக்கிறார். ஈசனே இவருக்கு மாணிக்க வாசகர்ன்ற பெயர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, சாமி கூடயே போயிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சாமி மறைஞ்சிடுறாரு, கூட வந்தவங்களும் மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அசரீரி மட்டும் ஒன்று கேட்குது, நீ சிதம்பரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் காசு வச்சுருக்காரு. அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுறது, குதிரை வாங்கிறதுக்கு போகலாம், இல்லை சாமி கூட போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த இடம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆவுடையார். உடனே அந்த பொற்காசுகளை வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆவுடையார் கோயில் கட்டுறாரு. அது இருக்கிறதுலே ரொம்ப கலைநுட்பம் அதிகமான சூப்பரான கோயில். அந்த காலத்தில் கோயில் கட்டுற அந்த ஸ்தபதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒப்பந்தம் போடும்போது ஆவுடையார் கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் போடுவாங்க. அந்தளவுக்கு கலை நுணுக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கோயில் இவர் கட்டுறாரு. கட்டி முடிச்ச உடனே இந்த செய்தி மன்னருக்கு போயிடுது. அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக மன்னருடைய காசு குதிரை வாங்கிறதுக்காக இவர் எடுத்துகிட்டு வந்த காசை இவர் கோயில் கட்டிடுறாரு. அது தப்பு தான். பட் அதுக்கு ஒரு பழைய கதை ஒன்று இருக்குது. பழைய காலத்தில் ராஜா அவருடைய அரண்மனையில் இருக்கார். ஒரு சித்தர் மேலே பறந்துட்டு போயிட்டே இருக்கார். பறந்துட்டு போகும்போது அவங்க பறக்கிறதுக்கு குளிகைன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வாயில் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க பறப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தருக்கு அப்படியே பறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது இவர் மேலே பறந்துட்டு போயிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துடுது. கீழே விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரண்மனையில் ராஜா இருக்கார். அவர்கிட்ட அது கிடச்சிடுது. அதை எடுத்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே அந்த சித்தர் அங்கே மன்னா, இதை உங்களுக்கு தேவைப்படாது, நான் பல இடத்துக்கு போகிறவன், எனக்கு இதை வேணும், என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கிளம்பணும். உடனே அவர் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், பட் எனக்கு கைலாயத்தை என்னை கூப்பிட்டு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு.
ராஜா சரி சித்திரம் ஒத்துக்கிட்டு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாரு. இவர் அந்த கிளம்புற அவசரத்தில் கையில் வச்சிட்ருக்க செங்கோலையும் கூடவே எடுத்துகிட்டு போயிடுறாரு. கைலாயத்துக்கு போன உடனே அந்த செங்கோலை என்ன பண்ணுறாரு, கைலாய மலையில் அப்படியே கீழே குத்துறாரு. குத்திட்டு நேராக அம்மை அப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறாரு. சந்தோஷமாக கிளம்புறாரு. கிளம்பும்போது அந்த செங்கோலை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுக்கும்போது அதில் செங்கல்லில் வந்து நிறைய அதை கைலாய மலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டு தானே, அந்த கோல்டுலாம் அதில் வந்து ஒட்டிகிட்டு வந்துடுது. அந்த ஒட்டிகிட்டு வந்தது அப்படியே அவர் பூலோகத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா தான் இப்போ வந்து அரிமர்தன பாண்டியனாக பிறந்திருக்காரு. அந்த சித்தர் தான் வந்து மாணிக்கவாசகர். இப்போ அவர் கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த தங்கத்தை இவர் எடுத்துகிட்டு வந்ததுனால சிவன் சொத்து மறுபடியும் வட்டி குட்டி போட்டு 12,000 பொற்காசுகள் ஆயிடுச்சு. அதுக்கு இதுக்கு சரியாக போயிடுச்சு. அந்த காசை வச்சு இவர் வந்து கோயில் கட்டி முடிச்சிடுறாரு. மன்னருக்கு செய்தி தெரிஞ்சு ஆள் அனுப்புகிறாங்க. குதிரை எப்போ வாங்கிட்டு வந்து தருவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. உடனே சிவன் சொல்கிறாரு, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் குதிரை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புன்றாரு. இவரும் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் கிட்ட வருது. ராஜா என்ன பண்ணுறாரு, டேட்டு கிட்ட வரவே இவர் அரெஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு போயிட்டு சொந்த ஊர்லேயே வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் ஜனங்களுக்கு தெரியும், ஊர்க்காரங்களுக்கு இவர் இது மாதிரி ஏமாற்றிட்டாரு அப்படின்றதுனால. சரி எடுத்துகிட்டு போயிட்டு இவரை அந்த திருவாரூர் கோயிலாண்டு தான் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வென்றார். அந்த இடத்துல தான் வந்து சாமி அவருக்கு வந்து பாத சிலம்பொலியை காட்டினார். இப்போ கூட அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த மணிமண்டபம் அவர் தான் கட்டினது. அந்த இடத்துல மாணிக்கவாசகர் அந்த இடத்துல தான் சாமிக்கு வந்து இவருக்கு வந்து மாணிக்கவாசகருக்கு பாத சிலம்பொலி காட்டினார். அந்த இடத்துல எப்பயும் போர்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், நீங்கள் போனீங்கன்னா. கஷ்டப்பட்டு வேண்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நைட் அந்த மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா நரின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த ஊர் பேர். அங்கே நரி கூட்டம் அதிகமாக இருக்கும். சிவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த நரி மொத்தத்தையும் வந்து பரியாக்குறார். அந்த நரியை பரியாக்கம் கதை தான். நரியெல்லாம் வந்து குதிரையாக்கிட்டு அமுச்சு வைக்கிறார். பார்த்தீங்கன்னா காலையில் ஏகப்பட்ட குதிரைங்க வந்ததாகவே இருக்குது. ராஜா பார்க்குறாரு. அவருக்கு ஒரே மகிழ்ச்சி, நம்ம கொடுத்த காசுக்கு ஏகப்பட்ட குதிரை வந்துச்சேன்னு சொல்லிட்டு. சரி அந்த குதிரையெல்லாம் சிவனே ஃபஸ்ட்டு குதிரையில் வந்து சிவனே வராரு. இதை பார்த்த உடனே நம்ம மாணிக்கவாசகருக்கு ஒரே கண்டுபிடிச்சிட்டார், சாமி தான் வராருன்றதை. ஒரே மகிழ்ச்சி, நமக்காக வந்து சாமியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா பார்க்குறாரு. ராஜா கிட்ட சிவன் மொத்தத்தையும் ஒப்படைக்கிறார். இதை தான் நீங்கள் வாங்க குதிரை மொத்தத்தையும் வச்சுங்க, நல்லா ஒரு வாட்டி பார்த்துங்க, கொடுத்த பொருளை திரும்ப வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு. உடனே மாணிக்கவாசகர் கிளம்புறாரு. ராஜா குதிரையெல்லாம் ஓட்டிகிட்டு போயிடுறாரு. இரவாவது. மறுநாள் காலைல பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த குதிரைலாம் வந்து நிறையா மாறிடுது. இதை பார்த்து இன்னும் ராஜா கோவப்பட்டு மாணிக்கவாசகரை பிடிச்சி வைகை ஆற்றுல இருக்கிற அந்த சுடு மணலில் நிற்க வைங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுடுறாரு. உடனே மாணிக்கவாசகரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு வைகை ஆற்றுல இருக்கிற சுடுமணலில் போயிட்டு நிற்க வச்சிடுறாங்க. சுடுமணலில் நின்றுட்டுருக்காரு. சூடு தாங்கலை. உடனே சிவன் என்ன பண்ணுறாருன்னா வைகை ஆற்றுல தண்ணி வர வச்சிடுறாரு. தண்ணி வர வச்சுன்னு வெள்ளம் வருது. எல்லாம் ஈரம் ஆகிடுது ஃபுல்லாக. கூட வந்த காவலாளிகள்லாம் வந்து ஓடிடுறாங்க. நம்ம மாணிக்கவாசகர் ஐயாவும் நேராக வெளியே வந்துடுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து நிறைய வரவே வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அந்த வெள்ளத்தை அடைக்கணும். அதுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்ப அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க அந்த வெள்ளத்தை வந்து அணை கட்டி மண் போட்டு மூடி அணை மாதிரி கட்டி ஏதாவது க்ளோஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் அந்த இடத்துல வந்து பிட்டுக்கு மண் சுமந்த கதைன்னு ஒரு கதை வரும். வந்தி அம்மான்னு ஒரு பாட்டி, அவங்க பிட்டு வைக்கிற பாட்டி. டெய்லியும் பிட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல புட்டுலாம் செஞ்சுட்டு சாமியை வேண்டிட்டு, சிவன் பக்தன் அந்த அம்மா சாமியை வேண்டிட்டு அந்த சாமிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இது வச்சுட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணுவாங்க. சாமி வராரு, கூட எடுத்துகிட்டு மையார்னா எனக்கு வேலை இருந்தால் கொடுங்க, அதுக்கு பதில் எதனா பொருளாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வர்றாரு. கூலிக்கு நான் வந்து வேலை செய்கிறேன்ற மாதிரி வராரு. இந்த அம்மாவுக்கு வந்து யாருமே இல்லை. வீட்டுக்கு ஒருத்தர் போயிட்டு க்ளோஸ் பண்ணணுன்றதுனால இந்த அம்மா யாரைனா தேடிட்டு இருக்காங்க. அப்போ சிவன் வராரு. சிவன் சொல்கிறார், அம்மா எனக்கு வேலை கொடுங்க, நான் செய்கிறேன்
அதுக்கான என்னவோ அதுக்கான கூலி எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா வந்து அம்மா என்கிட்ட வந்து இப்போதைக்கு காசு இல்லை, அதனால் புட்டு தான் இருக்குது, அது ஒன்றா தரட்டாமான்னு கேட்குறாங்க. உடனே சிவன் எனக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதுவே கொடுங்க, நான் சாப்பிட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே புட்டு எடுக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், இந்த புட்டுலாம் வந்து உதிர்ந்துச்சு, நீங்கள் எடுக்கும்போது உதிர்ந்துச்சுன்னா அந்த புட்டை மட்டும் நான் சாப்பிட்றேன், மற்றது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மொத்த புட்டுமே உதிர்ந்தது. இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறாரு. அங்கே போய்ட்டு கூட எடுத்துகிட்டு போயிட்டு மணல்லாம் எடுத்துகிட்டு அடைக்கிறதுக்கு போகிறாரு. பட் ஆனால் இவர் அங்கேயும் போயிட்டு ஒழுங்காக வேலை செய்யாமல் ஏற்கனவே கொட்டி வச்சிருந்த மணலெல்லாம் கிளறி விட்டுறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க கொட்டினதும் இது பண்ணிடுறாரு. இங்கிட்டு அங்கிட்டும் ஓடிட்டு விளையாடிட்டுருக்காரு. இதை பார்த்த காவலாளிங்கெல்லாம் ரொம்ப கோவப்பட்டு ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒருத்தன் வந்து கூலி வாங்கிட்டு வேலை செய்யாமல் இருக்கார், அவர் வந்து என்ன நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு. சரி, ராஜா வராரு. ராஜா வந்து வரும்போது பார்த்திங்கன்னா சிவன் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்காரு முதுகை காட்டிட்டு. உடனே ராஜா வந்து அவருடைய முகத்தை பார்க்கல, சாட்டை எடுத்து ஒரு அடி முதுகில் அடிச்சிடுறாரு. அந்த அடி தான் வந்து எல்லார் முதுகுலையும் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராஜா உணர்றாரு வந்து சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாமி மறைஞ்சிடுறாரு. மாணிக்கவாசகர் அப்போ தான் உணர்றாரு, இந்த திருவிளையாடலாம் பண்ணது நமக்காக இல்லை, இந்த வந்தியம்மா புட்டு பாட்டிக்காக தான் வந்திருக்காருன்ற மாதிரி நினைக்கிறாரு. இது மாதிரி நிறைய இந்த கோயிலுக்கு ஸ்தலப்பெருமை போயிட்டே இருக்குங்க, ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. அதனால் எப்போ வந்தாலுமே மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாருங்கள். அதை தவிர்த்து அங்கே இருக்கிற திருவாதூர் போங்க, அந்த கோயிலில் நிறைய சிறப்பு இருக்குது, அந்த கோயிலையும் தரிசித்து வாங்க. அந்த கோயிலுக்கு எதிரிலே பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர் ஐயா அவதரித்த ஸ்தலமும் இருக்குது, அங்கே மணிமண்டபம் கட்டியிருக்காங்க, அதுவும் தரிசனம் செய்யுங்க. மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இம்மையில் நன்மை தருபவர்ன்ட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடக்கும்போது அவங்க குலவழக்கப்படி சிவனுக்கு வந்து வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து அபிஷேகம் செய்யணும். நான் வந்ததே சிவன் தான் இல்லைங்களா, அவருக்கு அவரே வந்து அபிஷேகம் பண்ணுற கோயில். அந்த கோயில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள டிஸ்டன்ஸில், ஒரு 2 தெரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம போயிடலாம், அந்த கோயிலும் பார்க்கலாம். அடுத்தது இங்கே திருவாதூர்லேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருமோகூர்ன்ட்டு ஒரு ஊர் இருக்குங்க, காளமேக பெருமாள் சுவாமி. அங்கே பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கேயுமே சக்கரத்தாழ்வார் அது மாதிரி இருக்க மாட்டார், மந்திர தகடோட நல்ல சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோயிலை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாமூலாக திருப்பரங்குன்றம் கூடல் அழகர் பெருமாள் கோயில் பார்க்கலாம், கள்ளழகர், பழமுதிர்ச்சோலை, ராக்காய் கோயில், இதிலெல்லாம் பக்கத்தில் இருக்கிற பார்க்க வேண்டிய கோயில். நீங்களும் வாங்க, அவசியம் இந்த கோயிலெலாம் தரிசனம் செய்யுங்க. இந்த கோயிலுக்கு நிறைய ஸ்டோரி இருக்கிறதுனால நிறைய லென்த்தாக போயிட்டே இருக்குது, எதில் முடிக்கிறதுன்னு தெரில. இந்த வரலாற்று இந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா எதனா தவறு இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சேகரித்து கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம், சிவாய நம.